கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வழக்கு நேர்மையாக நியாயமாக நடைபெற வேண்டுமென்றால் சிபிஐ விசாரித்தால்தான் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன் சிபிஐ விசாரிப்பதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை? இதில் அச்சம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? நாட்டு மக்கள் உண்மையை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசு செயல்பட்டு அப்பாவி ஏழை மக்களுக்கு நியாயம் கிடைக்க இந்த அரசு முன்வர வேண்டும் என்று. விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இந்த விடிய அரசினுடைய ஆட்சியில தொடர்ச்சியாக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை, தொடர்ச்சியாக போதை மருந்து கலாச்சாரம் அதிகரிப்பு, கள்ளசாராய மரணங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பில்லாத நிலை இந்த தமிழ்நாட்டில் நீடித்து கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. உதாரணமாக சமீபத்தில் ஜூன் மாதம், இந்த வருடம் ஜூன் மாதம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கருணாபுரம் என்ற இடத்தில் நடைபெற்ற கள்ளசாராய மரணங்கள் கிட்டத்தட்ட 68 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முதல் முறை கிடையாது. ஏதோ முதல் முறை நடக்குது அப்படின்னாக்க, அதாவது ஒரே ஆட்சியில முதல் முறையா நடக்குதுனாக்க சரி அரசுக்கு தெரியாமல் நடந்து விட்டது அப்படின்னு நாம கடந்து போயிடலாம். ஆனால் அதற்கு முந்தைய வருடம் 2023 மே மாதத்தில் நடைபெற்ற மரக்காணத்திலும் அதே கள்ளசாராய மரணம். மரக்காணம், மதுராந்தகம் வட்டம், செங்கல்பட்டு இந்த 3 வட்டங்களிலும் சேர்ந்து சுமார் 22 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதுவும் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து, மெத்தனால வாட்டர் விட்டு டைலூட் பண்ணி குடிச்சு செத்து போனவங்க 22 பேர். அதுவும் மெத்தனால் தான். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் 68 பேர் செத்தாங்கல்ல, அதுவும் மெத்தனால் கலந்த சாராயம் தான். அப்போ 2023 அப்பவே மே மாதத்திலேயே 22 பேர் கள்ளசாராயம் குடித்து இறந்திருக்கிறாங்க. அப்படின்னா அப்பவே நீங்க சரியான நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு பண்ணி இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை, சாராய வியாபாரிகளை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருந்தீங்கன்னா, அந்த நெட்வொர்க்கை அப்பவே நீங்க கட் பண்ணியிருந்தீங்கன்னா, அடுத்த வருடமே 2024 ஜூன் மாசம் 68 பேர் செத்திருக்க மாட்டான். இது அரசினுடைய நிர்வாக தோல்வியா இல்லையா? நீங்களா சொல்லுங்க. 22 பேர் ஒரு வருடத்தில் செத்துருக்கான் அப்படின்னா, அதுவும் கள்ளசாராயம் கொடுத்து சட்டத்திற்கு புறம்பாக மது விற்பனை செய்து 22 பேர் செத்துருக்கிறான். அப்பவும் நீங்க நடவடிக்கை எடுக்கல யாரு மேலையும். அப்பவே நீங்க கடுமையான நடவடிக்கை அந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் மேல வச்சிருந்தீங்க, நடத்திருந்தீங்கன்னாக்க அதற்கு அடுத்த வருடம் 68 பேர் இறந்திருப்பானா? அப்ப இங்க செத்து போனவெல்லாம் யாரு? தினக்கூலி, தினமும் 5க்கும் 10க்கும் உழைச்சி சாப்பிட்றவனுங்க. நீங்க டாஸ்மாக்ல மதுவை விலை ஏத்திட்டீங்க. அப்போ அவனுடைய தினக்கூலியே 200 ரூபா 300 ரூபான்னும் போது, ஒரு கடைசி அடிமட்ட சரக்கு விலையை 150 ரூபான்னு நினைக்கிறேன். அப்போ 300 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தன் 150 ரூபா அந்த சரக்குக்கு செலவு பண்ணும்போது வீட்டில் என்ன கொடுப்பான்? அப்போ அவன் மாற்று வழியை தேடும் பொழுது விலை மலிவா எது கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மது தான் கிடைக்குது. அப்போ டாஸ்மாக் சரக்கு விலையும் உயர்த்திட்டீங்க, இந்த மதுவையும் இந்த கள்ளசாராயத்தையும் நீங்க கட் பண்ணல, இந்த நெட்வொர்க்கையும் நீங்க வச்சிருக்கிறீங்க, இதையும் நீங்க ஆய்வு பண்ணாம வச்சிருக்கிறீங்கன்னா அப்போ அதை குடிச்சு சாக மாட்டானா? அந்த முதல் மரணம் ஏற்படும் பொழுதே இந்த அரசு விழித்து கொண்டு இருந்தால் இந்த 68 பேர் இறந்திருப்பானா? சரிங்க, இந்த 68 பேர் இறந்தான்ல, இந்த 68 பேருக்கு நீதி வேணும், இவர்கள் இறப்புக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் இங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இன்றைக்கே ஒரு மிக காட்டமான கண்டனமான அறிக்கை விட்டிருக்காரு. சிபிஐக்கு விசாரணை மாற்றப்பட்டு இருக்கு. அதை எதிர்த்து இந்த திருட்டு திமுக மேல்முறையீடு பண்ணிருக்கு, சிபிஐ விசாரணை கூடாது அப்படின்னு. ஏன் சிபிஐ விசாரணை கூடாது? உங்க வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடுமா? அதுக்காக தானே சிபிஐ விசாரணை கூடாதுன்னு சொல்றீங்க. இன்றைக்கு பொறுப்புள்ள எதிர்கட்சிகள் சிபிஐ விசாரணை வரவேற்குது. உங்களுக்கு மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை. எதற்காக சிபிஐ விசாரணை வேண்டான்னு சட்டத்துறை அமைச்சர் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்காரு. கடந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த கள்ளசாராய மரணம் தமிழக காவல்துறை சரியாக விசாரிக்கல, இவர்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திரம்னு உத்தரவிட்டிருக்கு. 20ஆம் தேதி, கடந்த 20ஆம் தேதி, நவம்பர் 20ஆம் தேதி உத்தரவிட்டிருக்கு. இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த விசாரணையை நடத்தக்கூடியது தமிழக காவல்துறையும் சிபிசிஐடி போலீஸும். இது தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குது. இந்த கள்ளசாராய வியாபாரிகளுக்கும் லோக்கல் போலீஸுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இருக்கின்ற தொடர்பு ஒரு கணவன் மனைவி போன்ற தொடர்பு.
லோக்கல் அரசியல்வாதிகள், லோக்கல் போலீஸு, கள்ளசார வியாபாரி, இவங்க 3 பேருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு கணவன் மனைவிக்குமான தொடர்பு. இது அவ்வளவு எளிதாக கற்பனையிட முடியாது. ஒரு இடத்துல சாராயம் விற்கிறானா அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குள்ள இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாம ஒரு நாள் சாராயம் விற்கவே முடியாது. அடிச்சு சொல்றேன், விற்கவே முடியாது. மாதம் கட்டிங் கரெக்டா போயிடணும். அதே மாதிரி அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் சாராயம் விற்கவே முடியாது. அப்போ லோக்கல் பொலிட்டீஷியன், லோக்கல் போலீஸு, லோக்கல் கள்ளசாராய வியாபாரி, இவங்க 3 பேரும் கூட்டு சேர்ந்து இங்க வித்து மக்களுடைய உயிரை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த லோக்கல் போலீஸையும் லோக்கல் அரசியல்வாதியும் தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கக்கூடிய, தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழக காவல்துறையை, தமிழக அரசை எப்படி நம்ப முடியும்? விசாரணை நேர்மையா நடக்கும்னு எப்படி நம்ப முடியும்? அதற்காக தான் எதிர்க்கட்சிகள் சிபிஐ விசாரணை கூறுது. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த விசாரணை மாநில காவல்துறை விசாரிச்சாக்க சரியா விசாரிக்காது, இவர்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஒரு அரசுக்கு காரி துப்புறம் விதமா இந்த கேஸை அப்படியே சிபிஐக்கு மாத்திடுச்சு. 2 வார காலத்துல தமிழக காவல்துறையும் சிபிசிஐடியும் வழக்கு ஆவணங்களை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இது நீங்க சாதாரணமா நீங்க கடந்து போய்விட முடியாது. இது தமிழக அரசுக்கு மாபெரும் தலைக்குனிவு. இந்த ஸ்டாலின் விடியா அரசுக்கு மாபெரும் தலைக்குனிவு. நீங்க மதுராந்தகத்துல கள்ளசாராய மரணம் நடந்த போதே நீங்கள் தடுத்திருந்தால், அப்ப சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னைக்கு அந்த 68 பேருடைய உயிர் போயிருக்காது. உங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு இன்னைக்கு அந்த மக்கள் 68 உயிர்களை இழந்து அவருடைய பொண்டாட்டிகள், புள்ளக்குட்டிகள் இன்னைக்கு நடுத்தருவுல அனாதையா நிக்குது. அதற்கு காரணம், முதற் காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒரே ஆட்சியில் எத்தனை உயிர்கள் பறி போயிருக்கு. அப்ப இந்த முதல்வருடைய கையாளாகாத தனத்தை நாம என்ன சொல்றது? இன்னைக்கு நீதிமன்றம் உங்க முகத்துல காரி உமிழ்ந்து உங்க கேஸையே சிபிஐக்கு மாத்திருக்கு. அப்போ சிபிஐக்கு மாத்தின உடனே அலறி துடிக்கிறாங்க. எங்க உண்மை வெளியே வந்துருமோ, எங்க நம்முடைய குட்டு உடைந்து விடுமோ, நம்முடைய தொடர்புகள்லாம் வெளியில தெரிஞ்சிருமோ, மக்கள் முன்னாடி நாம அம்பலப்பட்டு போயிடுவோம்னு பயந்து தமிழக சட்டத்துறை அமைச்சர் உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு தடை மனு போடுறார். சென்னை உயர் நீதிமன்றம் சிபிஐ வழக்குக்கு மாற்றுறதுக்கு இடைக்காலை தடை விதிங்க, அதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு மனு போட்டுருக்காரு. அப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், அப்புறம் தேமுதிக விஜயகாந்த் கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள்லாம் போயிட்டு கேவியட் மனு தாக்கல் பண்றாங்க. எங்களுடைய கருத்தையும் கேட்டுதான் நீங்க அந்த வழக்கில் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு கேவியட் மனு இப்ப தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. உங்க மடியில காணாமலாம் வழியில பயம் இல்லைங்க, எதுக்குங்க நீங்க பயப்படுறீங்க? சிபிஐ விசாரணைக்கு எதுக்குங்க நீங்க வேணாம்னு சொல்றீங்க? இப்ப ஏன் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு போறதால என்ன பிரச்சனை? ஆளும் திமுகவுக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப எளிமையான கேள்வி. உங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இதை விசாரிச்சா உங்க கட்சிக்காரன் தப்புவதற்கு வாய்ப்பு உண்டு, உங்க அரசு அதிகாரிகள் தப்புவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால சிபிஐ விசாரணைக்கு நாங்க கோர்றோம். இதுல உங்களுக்கு என்ன பயம்? அப்போ உங்களுக்கு அதுல தொடர்பு இருக்கா? அந்த கள்ளசாராய மரணத்துல, அந்த கள்ளசாராயம் வித்த பணத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்கா? உங்கள் அரசியல்வாதிகள், உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள், உங்களுக்கு சாதகமான அரசு அதிகாரிகளுக்கு அதுல தொடர்பா இருக்கான்ற ஒரு இயல்பான கேள்வி நமக்கு எழுதா இல்லையா? இது எல்லாருக்குமான இயல்பாக எழும்பக்கூடிய கேள்வி. அப்போ தொடர்ச்சியாக இந்த தமிழக அரசு இந்த தமிழக மக்களை எப்படியெல்லாம் வஞ்சிக்குது, எப்படியெல்லாம் ஏமாற்றுது என்பதற்கு இந்த ஒரு வழக்கு சாட்சி, இந்த ஒரு சிபிஐ வழக்கு சாட்சி. சிபிஐக்கு மாற்றி உங்கள் மீது நம்பிக்கை இல்லாம தான் சென்னை உயர்நீதிமன்றம் மாற்றுது. அதை எதிர்த்து நீங்க வழக்கு தொடுத்து போறீங்கன்னா நீங்க மக்கள் பக்கம் இல்ல. அந்த கள்ளசாராயம் விற்கிறவனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்ல, நீங்களும் கள்ளச்சாராயம் விற்கிறவனும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? உண்மையா சொல்றேங்க, லோக்கல்ல கள்ளசாராயம் விற்கிறவனுக்கும் லோக்கல் போலீஸுக்கும் லோக்கல் பொலிட்டிஷியனுக்கும் இருக்கின்ற உறவு கணவன் மனைவி உறவு பண்றது. அதுல ஒருத்தவன் மாட்டினாலும் லைனா எல்லாரும் மாட்டுவான், அல்லது மாற்றவன் மரணித்து போவான். இதுதான் காலங்காலமாக நடந்து வருது. இதையெல்லாம் மறைப்பதற்கு தான் இந்த திருட்டு திமுக இன்றைக்கு சிபிஐ விசாரணை கூடாதுன்னு வழக்கு தொடுக்க சட்டத்துறை அமைச்சர் போறாருங்க. சட்டத்துறை அமைச்சர் மூலமாக இன்னைக்கு தொடுத்திருக்காங்க. இதற்கு ஒரு அருமையான விளக்கத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நாங்க ஆல்மோஸ்ட் எல்லா விசாரணையும் முடிச்சுட்டோங்க, வழக்கு முடிகிற தருவாயில் இருக்கு. இந்த நேரத்தில் சிபிஐக்கு மாற்றினா கால தாமதம் ஏற்படும், வழக்கு முடியறதுக்கு வழக்கு முடிய கால தாமதம் ஏற்படும். அதனால இதை சிபிஐக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு. காலதாமதம் நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை,
உரிய நீதி வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் உண்மையாகவே சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நாங்க சொல்றோம் காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல, உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அந்த 68 பேர் மரணத்திற்கும் அதற்கு முன்பு இறந்து போன 22 பேர் மரணத்திற்கும் இந்த அரசு பதில் சொல்லியே ஆகணும். காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு நீதி வேண்டும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். உடனே இந்த மக்களின் மீது அக்கறை இருப்பது போன்ற அமைச்சர் பேசுறாரு ரகுபதி அவர்கள். அப்படி இவங்களுக்கு தான் அக்கறை இருக்கிறது போன்றோம், எதிர்கட்சிகளுக்கெல்லாம் அக்கறையே இல்லாததை போன்றோம், அப்படி இவர்கள் தான் இந்த மண்ணை அப்படியே கட்டி காப்பாற்றுற உத்தமர்கள் போன்றும் இன்னைக்கு வேடம் போடுறாங்க. நாங்கள் வழக்கு விசாரணை தாமதம் ஆயிடும், அதுக்காக தான் நாங்கள் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னு. மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை. இந்த திமுக அரசு எதையோ ஒன்றை மறைக்க பார்க்குது. அதனாலதான் வாண்டடா போய் இந்த கேஸ்ல சிபிஐ வழக்கு வேணான்னு சொல்லுது. உண்மை என்றைக்கு இருந்தாலும் அது ஒரு காற்று குமிழ் போல, தண்ணீர்ல எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும் உண்மை ஒரு நாள் வெளிவந்தே தீரும். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய முகத்திரை தொடர்ந்து கிழியும். எதிர்க்கட்சி தலைவர்கள் எடப்பாடியார் அவர் இன்றைக்கு மிகச்சரியான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழக அரசு இரட்டை வேடம் போடுகிறது என்பதையும் அவர் தோலுறுத்தி காட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குது. சிபிஐ விசாரணை தான் நமக்கு வேண்டும், சிபிஐ தான் இதை விசாரிக்கணும். ஏன்னா இந்த குற்ற வழக்கில் தொடர்புடையவர்கள் அத்தனை பேரும் மாநில அரசோடு தொடர்புடையவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால சிபிஐ தான் இந்த வழக்கை விசாரிக்கணும். சிபிஐ எந்த அளவிற்கு முடிந்த அளவுக்கு விரைவாக விசாரித்து இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை, உண்மை குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும் இந்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி.